எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, சற்று முன் கன்று என்ற அழகான செவலை ஜெர்சி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, இது ஒரு 3ஆம் நீத்து கன்று மாடுங்க. இன்னைக்கு சுமார் 4:30லேருந்து 5 மணிக்குள்ளார கண்ணினுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். அழகிய கிடாரி கன்றுன்றுங்க, அதாவது தாயை போலயே அழகிய ஒரு கிடாரி கன்றுன்றிருக்கு. தாயும் கன்றும் சுழி சுத்தம், நல்ல அருமையான குணமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். ரொம்ப ரொம்ப சாதுங்க, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம், தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க. மாட்டோட மடி அமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஷேப்பில் வச்சுருக்கு. ரொம்ப சாதுவான மாடு, நல்ல குணமான மாடு, அதுக்கு எந்த குறையுமே இருக்காது அப்படின்றாங்க. நல்ல அழகிய ஒரு கிடாரி கன்று இருக்குது அப்படின்றதையும் ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாட்டோட மடி அமைப்பு பொறுத்த அளவில் நல்லா ஒரே ஷேப்பில் அழகாக எடுத்துருங்க. 4 காம்பும் பூ காம்புகள் தான், நல்ல அருமையாக பால் வரும். அதே போல் ரெட்டை வரி மடி அமைப்பு கொண்ட மாடு. ஸோ இந்த மாட்டோட கறவை திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 15 லிட்டர் குறை இல்லாமல் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். ஸோ இன்றைக்கி கண்ணுன்ற மாடுங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சுமார் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு, அதாவது இந்த வீடியோ பேசுகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணு ஈன்ற மாடாகவே தெரிவிக்கிறாரு. இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு, ஒரு 3ஆம் நீத்து கன்று மாடுங்க. 15 லிட்டர் கறவை திறனோட அருமையான மாடாக விற்பனைக்கு வந்துருங்க. தற்போதைய சூழலில் இந்த கொடி சத்தம் எல்லாம் சுத்தமாக ஈனிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலிருந்தே விற்பனைக்கு வந்துருங்க. சேலத்திலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல் அவைலபிள் தான். எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு. நல்ல தரமான மாடாக வேணும், நல்ல ஜெர்சி மாடாக வேணும், நல்ல குணத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்க்குறதுக்கு அப்படி இப்படி முன்ன பின்ன ஓடியாரலாம். அதுக்கு என்ன காரணன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ தாங்க அது கண்ணு இணைச்சு அந்த பாசத்தினால முன்ன பின்ன பறக்குது அந்த மாடு. நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்றாங்க. 15 லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. தாயும் கன்றும் சுழி சுத்தம், மாடு கறவைக்கு காலணிக்கு தேவை, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எந்த ஏரியா கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. அதாவது நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணுறதுனாலும் சரி, ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு மாடு எடுக்கிறதுனாலும் சரி, இல்லை மாடு கண்ணிச்சு நான் கறந்து பார்த்து எடுத்துக்கிறதுனாலும் அது உங்களோட விருப்பம் தான். இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ரூபாய் 62,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நன்றி.